மக்களே 170வது எஃப்ஸ்ல போயிடலாம். எஃப்ஸ்ல பார்த்தா பர்ட்டோ தான் கட்டுறாங்க. பார்த்தா அவன் ட்ரைனிங் தான் எடுத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த ட்ரைனிங் அவனுக்கு நல்லாவே இன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. பார்த்தா கக்காஷி சொன்னதான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. டெய்னி உன்னால மலையை மூவ் பண்ணாத வரைக்கும் உன்னால அந்த ஜுட்ஸுல வந்து கம்ப்ளீட்டே ஆக முடியும்னு சொல்லியிருப்பான். அவன் எப்படிதான் பண்ண போற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அவன் டே இன்னும் நீ கல்ல தான் உன் தலையை வச்சு மோதிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா சிக்கடாய் வாரான். மிஷன் முடிச்சுட்டு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தாங்க நடந்த எல்லா விஷயம் சிக்கடாய் வந்து பர்ட்டோட்ட சொல்றான். உடனே பர்ட்டோ அப்படின்னா டீப்பாவோட உங்கள்ட்ட அட்டாக் பண்ணான்னு சொல்லிட்டு ஆமாடா அந்த இடத்துல மட்டும் சிங்கி மட்டும் இல்லைன்னா என்னத்துக்கு செத்துருப்போன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து பர்ட்டோ சிங்கி நீங்க இத்தனை பேர் இருந்து மாட அவங்க கூட வந்து சண்டை போட முடியல அவ்வளவு கஷ்டமாடா இருந்துட்டு பாட்டா கேக்குறான். நீ மட்டும் நல்லா ட்ரைனிங் எடுக்காம போனா அவங்க கூட சண்டை போட போனா நீ செத்துரும் சொல்லிட்டு இருக்கான். ஸ்ட்ரென்த் எல்லாம் நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவனை தோக்கடிக்க சாதாரண விஷயம் கிடையாடா, அவ்வளவு பெரிய கஷ்டம் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி நிலைமையில அவங்க கூட சண்டை போடணும் கிளம்புன ஒன்னே அடிச்சு நானே உடைச்சிரும் இங்க உட்கார வச்சிரும் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு பர்ட் அப்படி மிரளுதான். டீப்பா வந்து ஒரு மான்சருடா, அவனோட எபிலிட்டிக்கு பக்கத்துல இப்ப எவனாலுமே நிக்க முடியாது சொல்லிட்டு இருக்கான். கவலைப்படுறதே ஒன்னாலதான் சொல்லிட்டு இருக்கான். எதுக்கு அவனை அடிக்க போறான்னு எனக்கு தெரியும், அவனை நீ வெறுக்கிற அப்படித்தானே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுதான் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. டீப்பாவை மட்டும் தனியா அடிக்க நினைச்சலாம் பாக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் யாருன்னு எனக்கு புரிய வச்சேன் அந்த டீப்பா என்னோட பவர் எந்த அளவுக்கு லேக்கா இருக்குன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு. என்னால என்னோட டீமை கூட என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியலடா, அதனாலதான் நான் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், நான் என் டீமை ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு நான் ஒரு ஆளா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி நான் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லடா, இது ட்ரைனிங் நான் எடுத்துக்கிட்டே இருக்க போறேன், என்னோட டீமை நான் இன்னும் ப்ரொடெக்ட் பண்ண போறேன்னு சொல்றான். ஒளிய நீ மண்டே யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கான். என்னெல்லாம் நீ ஒண்ணு கிண்டல்லாம் அடிக்க சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ஒன்னு சிக்கடை வந்து கை கொடுக்கான். நான் அவனை என்னமோ நினைச்சேன், ஆனா உண்மையில் நீ ஒருத்தா தான் பண்ற, உன்னோட ட்ரைனிங்க்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான் சிக்கடாய். என்னடா பேச சொல்லிட்டு பாட்டை கட்டிட்டு இருக்கான். டே இப்ப நீ பேசின வந்து நான் இக்னோர் பண்ணிட்டுலாம் போக முடியாது, எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப நன்றிடா சிக்கடாய் சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். சடனா ஹினாட்டா வந்து நின்னுட்டு இருக்கா. அப்படின்னா அடுத்த வாட்டில இருந்து நான் சிக்கடாய்க்கு சாப்பாடை கட்டி கொண்டு வரணும்னு சொல்லி கட்டிட்டு இருக்காவா. நீங்க கொண்டு வந்தா சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க சிக்கடாய். அதுக்கப்புறம் பாத்தீங்க சாரடாவை கட்டுறாங்க. அப்பா நான் தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. இந்த ஆரம்பிக்கன்னு சொல்லிட்டு சடனா குணாயை வச்சு அட்டாக் பண்றான். பார்த்தா சடனா எப்படிலாம் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஷரிங்கனை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா வேற லெவலா தப்பிச்சு போய்கிட்டு இருக்கா. பார்த்தா போய்கிட்டே இருக்கா. சடனா பார்த்தா அவளோட ஷரிங்கன் வந்து கட் ஆயிருச்சு. பார்த்தா இருந்தாலும் தப்பிச்சு வெளியே வரா. பார்த்தா உடம்புல லைட்டா ஸ்கிராட்ச் உள்ளதான் செஞ்சிருக்காது. நான் டாஜ் பண்ண மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காவா. இதுதான் பிரச்சனை, நீ மட்டும் உன்னோட ஷரிங்கனை தெளிவா யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் அட்டாக் விழத்தான் செய்யும் சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. இந்த மாதிரி உன்னோட ஷரிங்கன் உன்னை விட்டு போயிட்டு பத்தியா, இதுவும் பெரிய பிரச்சனைன்னு சொல்றான் அவன். ஆனா என்ன உன்னை நினைச்ச டிசப்பாயின்லாம் அவளை நல்ல இம்ப்ரெஸ் தான் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றான் அவன். நாளுக்கு நாள் உன்னோட ரிசல்ட் வந்து நல்ல இதை கொடுக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே ட்ரைனிங் எடுத்து சொல்றான் அவன். உடனே சாப்பிட்ட சொல்லிட்டு இருக்கா, நான் கடைசி இருக்க வரைக்கும் எல்லாத்தையும் டாஜ் பண்ற வரேன், ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கப்பறம் சொல்றாவா. கொஞ்ச நேரம் பிரேக் எடுப்போம்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். கண்ணு இப்ப பரவாயில்லைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். என் கண்ணையே கேக்குறீங்க, இப்ப நல்லாதான் இருக்குன்னு சொல்லிட்டு இழுத்தெல்லாம் கஞ்சுக்கிட்டு இருக்காவா. இந்த ஷரிங்கல நான் மாஸ்டராக வர நான் விட்டு கொடுக்க போறதெல்லாம் சொல்லிட்டு இருக்க சாரடா. இப்படி நீங்க கேட்கும் போது எனக்கு சில விஷயம் ஞாபகத்துக்கு வருது. உங்களை பத்தி நான் வந்து லைப்ரரியில பார்க்க போனேன் அந்த ஷரிங்கனை பத்தி. அப்போ உங்கள்ட்ட மங்கிக்கும் ஷரிங்கன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாவா. ஆனா அதை பத்திலாம் எனக்கு டீடைல்ஸ் கிடைக்கவே இல்ல. சில பேர் மட்டும் அதை அவைக்கன் பண்ணாங்களாமே அப்படியே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. அந்த பவர் அவைக்கன் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. உடனே சடனா சாசி டென்ஷன் ஆயிட்டான். இனிமேல் இந்த மங்கிக்கும் ஷரிங்கனை பத்தி எல்லாம் பேசாதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பான்னு சொல்றாவா. சாடான்னு சொல்லிட்டு சக்குரா வந்துட்டா. அம்மான்னு சொல்லிட்டு ஓடி வராவா. அம்மா என்னோட ட்ரைனிங்க பாத்தீங்களா உண்மையில் நல்லா போய்கிட்டு சொல்லிட்டு இருக்கா சாரடா. அப்பாவே என்னை வந்து பெருமையா பேசினாங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. சாரடா நீ இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்தே இருந்தீங்கன்னா உன்னோட பாடி என்னத்துக்காக சொல்லி சக்கரை கட்டிக்கிட்டு இருக்கா. உன்னோட சக்கரை என்ன கண்ட்ரோலே இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு முண்டை விட மாட்டேன், இது உனக்கு ஓகே தானு சொல்லி சாஸ்கி கட்டிக்கிட்டு இருக்கான். அம்மா அப்பா என்னை பாத்துக்கிட்டு தான் இருக்காரு, அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்லிட்டு இருக்கா சாரடா. இது உண்மையாவான்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காவா. இந்த அளவுக்கு உன்னோட பாடி வந்து நீ புஷ் பண்ண கூடாது சொல்லிட்டு இருக்காவா. என்னோட எதிரி வந்து முரட்டுத்தனமான எதிரி, அவங்களெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணணும்னா நான் இந்த மாதிரி டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருந்தா தான் அவனெல்லாம் நான் தாண்டி வர முடியும் சொல்லிட்டு இருக்காவா. அப்போ வந்து என்னோட ட்ரைனிங்ல ஒரு ரிசல்ட்டே கிடைக்கி அப்படிதான் அப்பான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. உங்களோட சரிங்க மாதிரி என்னோட சரிங்கன்னு ஒரு காலத்துல வரணும் அப்படிதான் அப்பான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. எது நீ உங்க அப்பா மாதிரி மாற போறியா சாரடா. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமான்னு சொல்லி சக்குரா கேட்டுக்கிட்டு இருக்கா. சக்குரா நீ அவளை பத்தில ஒண்ணு இப்போதைக்கு நீ கவலைப்படலாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆனா சக்குராக்கு இன்னும் மனசு ஏத்துக்கிட்டே மட்டும் உடம்பு ஃபுல்லா அடிபட்டு கிடக்கு. அவளுக்கு ஆனத்தை பார்த்த பிறகு நான் எப்படி வருத்தப்படாம இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஏன் இந்த மாதிரி நீ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு வருத்தப்படுறாவா. அம்மா இந்த வாழ்க்கையை தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவா. சக்குரான்னு சொல்லிட்டு இருக்கா சாஸ்கி. சாஸ்கி நீங்க மத்தவங்கள்ட்ட வந்து இதே மாதிரி தான் ட்ரைனிங் எடுக்கிறீங்க, உங்களோட பொண்ணுட்டு இதே மாதிரி கொடுக்குறீங்க, அதான் எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா சக்குரா. பார்த்தா சக்குரா சாரடா சாஸ்கி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த தான் ஹினாட்டா நடந்து போய்கிட்டு இருக்கா. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காவா. அம்மா ஏம்மா நீங்க இதுக்குள்ள வந்து நுழையிறீங்க, அப்பாவே எனக்கு இப்பதான் நல்லா ட்ரைனிங் கொடுக்காருன்னு சொல்லிட்டு இருக்காவா. எல்லாம் போய்கிட்டு இருக்கு, நீங்க தேவையில்லாம வருது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குன்னு சொல்றா சாரடா. இதுக்குள்ள வரணும்னு ஆசைப்படணும்னு சொல்றாவா. எதுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குன்னு சொல்லிட்டு சாரடா கத்திட்டங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கா. ஆனா சாரடா உடனே சக்கரை ஒரு மாதிரி அழுத மாதிரி உட்கராவா. உங்களோட ட்ரைனிங் குள்ள நுழைஞ்சது வந்து என்னோட தப்புன்னு சொல்லிட்டு இருக்காவா. உங்களோட பொண்ணு வந்து இப்ப ஃபுல் ஃபிளெஜ்டு ஷினோபி ஆயிட்டான்னு தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சாலும் என் மனசு சில விஷயத்தை ஏத்துக்கிட மாட்டேங்குன்னு சொல்றாவா. ஏன்னா அவளை சில நாளுக்கு முன்னாடி அவள் அட்டாக் ஆனதை பார்த்துட்டு என் மனசு கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா சக்குரா. அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தாதான் அவன் நல்லா டெவலப் ஆவான்னு சொல்லியிருக்கான் சாஸ்கி. என்ன சொல்ல வரையும் எனக்கு புரியுது, ஆனா அப்படி சொல்ல ஆரம்பிக்காவா. சரிங்க நாளுக்கு நாளுக்கு எவால்வ் ஆகிட்டே போய்கிட்டே இருந்துச்சுன்னா அது அவளை எங்க கொண்டு போவோம்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. என்ன சொல்ல வர அவளுக்கு மங்கைக்கு சரிங்க ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லிட்டு பயப்படி தான் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஆமா எனக்கு அதை பார்த்து கொஞ்சம் பயப்பட தான் செய்ய தோணுதுன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு பிடிச்ச யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அந்த ஷரிங்கன் ஓப்பன் ஆகும், அதுலதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு இருக்காவா. ஒரு நாள் சாரடா பயங்கரமா மாறிடுவான்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. என்ன மாதிரி யோசிக்கன்னு சொல்லி எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி நீங்க நான் மாதிரி கிடையாது, நீங்க நல்லா ஸ்ட்ராங்கான ஆளு, என்னோட ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. சாரடாக்கு வந்து உங்களை மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தெரியும், ஆனா என்னோட பொண்ணு அவான்னு எனக்கு தெரியும், அவளை அந்த சின்ன வயசுல இருந்து அலுமினிய குழந்தையவே வளர்த்துட்டேன், எனக்கு அதான் பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. சில விஷயத்தெல்லாம் தாங்க முடியுமா எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காவா. வீக்கான ஆளு மாதிரிலாம் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப சாரடாவும் பர்ட்டும் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரிதான் ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்தோம், அது ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு சாக்கி கேட்டுட்டு இருக்கான். எனக்கு அந்த விஷயம்லாம் மறந்துட்டு அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. இப்ப என் கவலை ஃபுல்லாமே என்னோட பொண்ணு மேலதான் சொல்றாவா. ஹினாட்டா அதை கட்டு அப்படி சோகமா இருந்துட்டு அங்க இருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் பார்த்தா எங்க சிக்கடாய் பர்ட்டோலாம் காட்டுறானுங்க. டேய் உண்மையில எனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவன் லாஸ்ட் மிஷன் போனதே எனக்கு டென்ஷன்ல இருக்கு, இப்ப ஏன்டா கூட்டு வந்து சொல்லி கேட்டுட்டு இருக்கான் ஈனோஜின். சாரடாக்கு ஹெல்ப் பண்ண தான் போறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு பக்கம் சோச்சோ இவனால தனியா ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்த, இப்ப நம்ம நல்லா கூட்டு முயற்சியா நம்ம ட்ரைனிங் எடுத்தோம்னா இன்னும் நீ நல்லா எவால்வ் ஆகலாம்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கடாய். ஆமாடா இந்த வாட்டி நீங்க சொன்னது கரெக்ட் தான், ஈனோ சிக்கச்சோ டீமே என்ன டவுன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஒரு பக்கம் பர்ட்டோ இப்ப நம்ம ட்ரைனிங் எடுக்கிறதுல அந்த வின்ஸ்டெல் ரசங்கனையே நீ மறந்துடும் சொல்லிட்டு இருக்கான். அவன் உன்னால வந்து சக்கரா வந்து சேஞ்ச் பண்ண முடியுது, ஆனா அதை ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியல, அதான்டா பிரச்சனை சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா டீப்பா யோசிச்சு பார்க்கான். டே எனக்கு இப்ப தானே ஒரு ஞாபகத்து சொல்றான். அவன் சிங்கிள் ஸ்பாட்னு சொல்றான். அவன் சிங்கிள் ஸ்பாட்னா என்னன்னு சொல்லிட்டு சோச்ச கட்டுக்கிட்டு இருக்கா. எவ்வளவு பெரிய ஹார்டா இருந்தாலும் ஒரே இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த இடம் லைட்டா வீக் ஆகும், அந்த இடத்த நம்ம உடச்சு எரிஞ்சிடலாம் சொல்லிட்டு இருக்கான். ஒரே ஸ்பாட்டை நோக்கி நீ வந்து ரசங்களை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் கதை ஈஸியா முடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சரிடா நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான்டா, அதை எப்படிடா பண்ணான்னு சொல்லிட்டு பாட்டை கட்டுக்கிட்டு இருக்கான். தாராளுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டே இருக்காங்க. உடனே பாட்டை கத்த ஆரம்பிச்சிட்டான். டே என்னனாலும் கொடுங்கடா நான் பண்றேன்னு சொல்றான். சடனா பார்த்தா நிறைய பிளாக் மாதிரிலாம் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. டே இந்த சென்டர் பாயிண்ட்ல என்னோட ஃபோக்கஸை யூஸ் பண்ணி அட்டாக்க போட்டு சொல்றான். பார்த்தா ரசங்கன்னு தூக்கிட்டு ஒரு வீசுறான். பார்த்தா அட்டாக் போய்கிட்டே இருக்கு. பார்த்தா கடைசி ஒரு சில பாயிண்ட்டுக்கு மேல அந்த ரசங்க தாண்டவே மாட்டுது. ஷேடோ க்ளோன் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணு சொல்றான். அவன் சடனா பார்த்தா நிறைய பிளேட் மாதிரி வீசுறாங்க, அதுல அவன் ரசங்க தூக்கி போட்டு அட்டாக் போட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதுலயும் மிஸ் பண்றான். இப்போ உன்னோட சக்கரா அவன் நல்லா யூஸ் பண்ணா, உன்னோட ரசங்கம் நல்லா எவால்வ் பண்ணு, கொஞ்சம் பெருசாக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சக்கராவை அதிகப்படுத்திட அப்ப தானே அந்த ரசங்கன் பெருசாகும் சொல்றான். பார்த்தா அவன் ரசங்கம் நல்லா பெருசாகுது. பார்த்தா ஃபோர்ஸ் யூஸ் பண்றான். பார்த்தா அவனுக்கு சக்கரா போனதான் மிச்சமா இருக்காங்க. பார்த்தா ரசங்கன் யூஸ் பண்ணி ஒரு மாதிரி இழைச்சு படுத்துறவே செஞ்சுட்டான். இன்னைக்கு நல்லா நீ நல்லா ட்ரைனிங் எடுத்து சொல்லிட்டு இருக்கான். சரிடா எனக்கு இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, எங்க அம்மா கூப்பிடுவாங்க சொல்லிட்டு ஈனோஜின் சோச்சோவும் போய்கிட்டே இருக்காங்க. சரி கைஸ் உங்களை நாளைக்கு பாப்போன்னு சொல்றேன் சிக்கடாய். பார்த்தா நைட்டே ஆயிருச்சு. சிக்கடாயும் பர்ட்டோ ஒன்னதான் உட்காந்துருக்கானுங்க. உன்ன சிக்கடாய் கேட்கான். டே பர்ட்டோ நீ வீட்டுக்கே போலன்னு சொல்லி கேட்கறான். ஆமாடா இந்த மொமெண்டத்திலே இருக்க நான் விரும்புறேன், இதுல இருந்து நான் லூஸ் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால எங்க அம்மா அப்பா எல்லாருமே இதுக்காண்டி சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. உனக்கு என்னாச்சு இது உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சோச்சோ ஈனோஜின் போயிட்டாங்க, நீ மட்டும் இருக்கேன்னு சொல்லிட்டு. நான் தான் சொன்னோம்லடா உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் காண்டி, அதனால இதுக்கெல்லாம் கவலைப்பட வரும்ல, நான் அதனால உன் கூட துணையா இருக்க போறேன்னு சொல்றான் சிக்கடாய். இல்ல எப்படி நான் பிரேக் த்ரூ கண்டுபிடிச்சு போக போறேன் எனக்கு தெரியல, ஜெயின் ரசங்களை எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு எனக்கே ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. இன்னைக்கு நீ நல்லா தூங்கு, நாளைக்கு நல்லா தெளிவா யோசின்னு சொல்றான். அவன் எப்படியாச்சும் இந்த ரசங்கள்ல வந்து நான் தெளிவாகணும், அதாண்டா எனக்கு முக்கியம் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. எனக்கு இந்த ரசங்கள் வந்து நல்லா நீடிச்சிருக்கணும்டா, அதாண்டா எனக்கு முக்கியம் சொல்லிட்டு இருக்கான். என்னது நீடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சிக்கடாய் கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப தான் எனக்கு செலவ ஐடியா வருது, இந்த கோலும் டைமண்டும் சேமான ஒரே காம்போசிஷன்ல உள்ள பொருள் தான்டா, ஆனா அதோட ஆயுள் காலம் வந்து ரெண்டுக்குமே டிஃபரெண்ட் சொல்லிட்டு இருக்கான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹீட்டையும் பிரஷரையும் வந்து ஒரு கார்பன்ல வந்து நீ அழுத்தமா கொடுத்தினா அது டைமண்டா மாதிரி அது சூப்பர் ஹார்டா கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். இது நிறைய பிரஷர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பசங்க வந்து நீ சிங்கிள் ஸ்பாட்ல வந்து ஃபோக்கஸ் பண்றா, அப்ப தானே உனக்கு தெளிவான ஐடியா கிடைக்கும் சொல்றான். பார்த்தா கக்காய் சொன்னது ஞாபகத்து வருது, மலையை மூவ் பண்ணாத வரைக்கும் உனக்கு எப்பவுமே இதுல வந்து ஜெயிக்க முடியாது சொல்லிருப்பான். சடனா பார்த்தா அவனுக்கு ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும், எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். இனிமேல் மலையை மூவ் பண்ண போற சொல்லிட்டு இருக்கான். என்னடா பேசுறது சொல்லிட்டு இருக்கான். நான் ட்ரை பண்றேன், அதை நீ முதல்ல பாருன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றான் பர்ட்டோ. பார்த்தா அவன் பேசுறதான் பார்த்துட்டு கக்காசி மேல நின்னுட்டு இருக்கான். சரி இவனுக்கு ஏதோ ஒரு ஐடியா கிடைச்சிரு போலுக்குன்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க. அவனுக்கு அதுக்கப்புறம் பார்த்தா கக்காச்சி காட்டுறாங்க. பார்த்தா இபிக்கி மொரினோவை தான் பார்த்து நின்றுட்டு இருக்கான். ஹலோ இபிக்கின்னு சொல்றான். ஆனா இபிக்கி முறைச்சிட்டு என்னடா ஆச்சு என்னை பத்தி முறைக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்தாலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொண்டு தான் வருவீங்க, அதனால தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிராஸ் ஆகி போறான். சரி விடுங்க, இப்ப நீங்க என்னத்தான் சொல்ல வந்தீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாட நீ கேட்டியா அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கான் கக்காசி. அதுக்கப்புறம் பார்த்தா சாரடா காட்டுறாங்க. பார்த்தா வீட்டுல படுத்து தூங்குறா. நான் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் சொல்லிட்டு தூக்கத்திலேயே பேசிக்கிட்டே இருக்கா. பார்த்தா இவளை நினைச்சு டைனிங் டேபிள்ல சக்குரா ரொம்ப சோகமா உட்காந்துருக்கா. என்னடா சாரடா இப்படிலாம் பண்றான்னு சொல்லிட்டு பார்த்தா பெல்லடிக்கிற சத்தங்க யார்டா இந்த டைம்ல வரான்னு சொல்லிட்டு வெளியே போறாவா. பார்த்தா ஹினட்டாவும் ஈனோ தான் வந்திருக்காங்க. பார்த்தா ஹினட்டா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஈனோ கூட்டு வந்து இவளை தனியா நைட் அவுட்டு கூட்டு போறாங்க. அவளை நைட் அவுட்டான்னு சொல்லிட்டு கேக்குறாவா. ஆமா நம்ம ரொம்ப நாள் காலத்துக்கு முன்னாடி போனது, வாய் இப்ப நம்ம வெளியே போலான்னு சக்குராவை கூட்டு போறாங்க அவங்க. அப்புறம் பார்த்தா சக்குரா மனசுல பட்டதை எல்லாத்தையும் வந்து ஹினட்டை ஈனோட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆட நீ சாரடா வந்து திட்டிட்ட, அதுக்கு தான் இங்க சோகமா இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. நான் சாரடாவை மட்டும் திட்டல சாஸ்கி, நான் சாரடாவை மட்டும் திட்டல சாஸ்கியும் திட்டேன்னு சொல்லிட்டு இருக்காவா. இதுவா ஒரு விஷயம், இதுக்கா நீ ரொம்ப வருத்தப்பட்டிருக்கன்னு சொல்லிட்டு ஈனோ கேட்டுக்கிட்டு இருக்கா. உண்மையிலே சீரியஸான விஷயம், இது சாஸ்கியோட ஃபால்ட் இதுல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. சாரடா பத்தி ரொம்ப கவலைப்படன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஏன் ஈனோ நீ ஈனோ சிக்கச்சோ பத்திலாம் கவலைப்படலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. நீ என்ன ஒரு பேரண்ட் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா நான் வந்து ஷினோபியோட பேரண்ட் தான், அதனால தான் நான் என்ன நானே எல்லாத்தையும் தன்மைப்படுத்திக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காவா. எல்லாத்துக்குமே இது ஒண்ணுதான்
உண்மைதானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா ஈனோ. ஆமா, ஆனா என்னால அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா சக்குரா. நீ பார்த்தால சின்ன வயசு காலத்துல வந்து நீ அலுவலி குழந்தை மாதிரி இருப்பில, அதான் எனக்கு ஞாபகத்து வருது சொல்றாவா. பழசதுக்கு ஞாபகப்படுத்த சொல்லிட்டு சக்குரா கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா, உன்னை பார்த்தாலே எப்பமா அலுவலி குழந்தை மாதிரி தான் இருக்கும், இப்போ அப்படிதான் இருக்கு சொல்றாவா. அப்பதான் எல்லாமே சொல்றா. என்ன ஈனோ என்னை சண்டை கேளுக்கிறன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி தப்பா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா ஃபோக்கஸ் ஆன பிறகு தான் நம்ம தெளிவானு சொல்லிட்டு பேசுறாங்க அவங்க. ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு நீந்தா ஒரு அறிவுரை சொன்னா அது எனக்கு இப்போ ஞாபகம் சொல்லிட்டு இருக்காவா. கேர்ள்ஸ் எப்பவுமே டஃப்பான வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும், இல்லைன்னா அவங்களால சர்வே பண்ண முடியாது நீ சொல்லியிருக்க, அது ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறாவா. சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு அம்மாவா இது ஒரு நல்ல உதவ சொல்லிட்டு இருக்காவா. என்னோட குழந்தைய என்னால நல்லா பாத்துக்கிட முடியுது, என்னோட ஹஸ்பண்டை நல்லா பாத்துக்கிட முடியும் சொல்றாவா. அதனால இப்போ வந்து என்னோட குழந்தை மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், அதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு சொல்றாவா. நீ அதை தாண்டிவான்னு சொல்லிட்டு இருக்கா. இதை நீ உன் குழந்தைக்கு சொல்லி கொடுப்பான்னு பார்த்தா நீ என்ன சம்மந்தம் இல்லாம சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காவா. சக்குரா, நான் டெய்லி லஞ்ச் எடுத்துட்டு பர்ட்டோ கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கேன், நீ என்ன செய்ய போறன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. பெரிய விஷயம் சொல்லிட்டு சக்குரா ஒரு சந்தோஷப்படுறா. அடுத்த நாள் கட்டுறாங்க சோச்சோ இனஜி நடந்துகிட்டு இருக்காங்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்காண்டி. பார்த்தா இங்க சிக்கடையை கட்டுறாங்க, பார்த்தா பர்ட்டோ ஒரு வழியா கல்லே உடச்சு வச்சிருக்காங்க. பர்ட்டோ எங்க போனான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா கல்லு துண்டு துண்டா கிடக்காங்க. ஒரு வழியா இதெல்லாம் முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கடாய். பார்த்தாங்க கக்காச்சி தனியா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். கக்காய் சென்சே நான் முடிச்சுட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. மலையை மூவ் பண்ண சொன்னீங்கல்ல, அது இம்பாசிபிள் சொன்னீங்க, அதை பாசிபிளாக்கி காட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய விஷயத்தால சொல்லுங்க, அதை உடச்செரியத்தை நான் வந்து சொல்றான். பார்த்தா அவன் கையை பார்க்க பார்த்தா நல்லா ட்ரைனிங் எடுத்திருப்பான் போலுக்கு. சரி நீ இவ்வளவு கான்பிடன்ஸா பேசுறியா, சரி வாடா உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன், அங்க வச்சு உன்னை டெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றான். சம்பந்தம் இல்லாம ஒரு கல்லை உடைக்கிறதுக்கு ஏன் வா, உனக்கு ஒரு வித்தியாசமான இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போறான். பார்த்தா லீவ் போலீஸ் ஃபோர்ஸுக்கு எடுத்து கூட்டு வந்திருக்கான். இங்க என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு ஆளை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றான். யாரும் சொல்லி எட்டி பாக்குறான். பார்த்தா சோஜோஜியை தான் கூட்டு வந்திருக்கான். கேட்க இது ஓகேவான்னு சொல்லி கேட்கறான். இதெல்லாம் ஓகேன்னு சொல்றான். டேய் நீயான்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு பக்கம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். பொடியா நீயான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் சோஜோஜி. கக்கா சென்சே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனை தண்டை நீ தோக்கடிக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காஷி. நீ தோக்கடிச்சுனா உடனே ஓரளவுக்கு நம்புறேன்னு சொல்றான். பார்த்தா சோஜோஜி கத்துறான். அப்படியே விஷயம் இவனை அடிக்க வேண்டியது ஏன் வேலைன்னு சொல்லி இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் மறந்துடுங்க. See you, bye.